ஹாய் வாஸ் வெல்கம் பேக் டு சர்வ சமையல். இன்னைக்கு நம்ம சர்வ சமையல் என்ன டிஷ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா மட்டன் லாலிபாப். ஓகேவா, மட்டன் லாலிபாப் தான் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே வாஸ், இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம மட்டன் லாலிபாப் பண்றதுக்கு நான் பார்த்தோன்னா ரிப் பார்ட் இருக்குங்களா, ரிப் பார்ட்டோட ஒரு பார்ட் மட்டும் எடுத்துருக்கேன். சரிங்களா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பீஸ் கிடைக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 பீஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ மட்டன் லாலிபாப் பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்ம ஃப்ளஷை வந்து என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த ரிப்பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின் பார்ட்டை ஃபுல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி ஒரு எண்ட் பார்ட்டில் கொண்டாந்து நிறுத்திடணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ரிமூவ் பண்ண இந்த ஃப்ளஷை இதுலேயே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட் வச்சு கட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு த்ரெட் வச்சு நம்ம கட்டிடலாம். ஓகே, இப்போ லாலிபாப் ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ க்ளீன் பண்ணிட்டு இதை பாயில் பண்ணணும். இப்போ நான் ஒரு கிளாஸ் வந்து பசும்பால் எடுத்திருக்கேன். இது வந்து பசும்பாலில் தான் வேக வைக்கணும். இதுக்கு அதே அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். பால் வச்சு அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பால் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த மட்டன் பீஸை அப்படியே உள்ள வச்சிடலாம். இது இப்போ நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ ஒரு பூண்டை முழுசா உரிச்சு வச்சிருக்கேன், அதை கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் இஞ்சி வந்து அரைச்சி பேஸ்டா வச்சிருக்கேன். ஸோ இதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடும். போயிட்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இவ்வளோதான் இருக்கு. ஃபுல்லாக நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியா. ஓகே, இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 10 ரூபா பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு வேற எந்த மசாலாவும் கூட நான் ஆட் பண்ண போறது கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அரைச்சி வச்சிருக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். நிறைய ஆயில் விட வேணாம். ஏன் நிறைய ஆயில் விட வேணாம்னாக்கா, இந்த மசாலா வந்து அது கூட கரெக்டாக பேக் ஆகாது. ஸோ ஆயில் இருந்ததுன்னா ஆயில் வந்து பேக் பண்ண விடாது. அதனால கம்மியாக ஆயில் விட்டுக்கலாம். நல்லா ஸ்குவாஷ் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லாலிபாப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் கட்டி வச்சிருக்க த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துருவோங்க. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதில் இருக்க த்ரெட் ஆஃப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாலிபாப் ஷேப் கிடச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மசாலா ஃபுல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கிற அந்த லாலிபாப் மட்டன் வந்துட்டு எண்ணெயில் வச்சிடலாம். நமக்கு வந்து இது வந்து மசாலா பேக் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம இதில் பண்ணுறோம். ஓகே, அது வந்துருச்சு.
ஒரு half பாயில் இருந்தால் போதும் நமக்கு. ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பிளேட் எடுத்து வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற பீஸை அதே மாதிரி போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா ஸ்குவாஷ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம வச்சிருக்கிற அந்த பீஸை இதில் நல்லா டிப் பண்ணுங்க. டிப் பண்ணிட்டு இங்கே ரவா வச்சிருக்கேன். அந்த ரவாவை வச்சு நல்லா முக்கிடுங்க. முக்கிட்டு இப்போ ஆயில் விட்டுடலாம். நம்மளோட ஸ்பைசியான லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் லாலிபாப்பு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் இப்போ சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. இன்னும் இருக்கிற பீஸ் எல்லாம் இப்போ நம்ம திருப்பி அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில்.